இத புரிஞ்சுகிட்டு சைதை துரைசாமி அதிமுக ஒன்றிணையணுங்கிறாரு. ம். அந்த பா ஒன்றிணையதுக்கு சிக்கலா இருக்கிறது, ஒன்றிணையதுக்கு ஒரு முக்கிய ஆயுதமா இருக்கிறது ரெட்டை இல விஷயம். அப்ப ரெட்டை இல இன்னொருத்தர் கையில போனா, ஒன்றிணைஞ்சு போனா, தொண்டர்கள் அவர் பின்னாடி கட்சிக்காரங்கள் வருவாங்கங்கிறது சைதை துரைசாமிக்கு நோக்கம். அதனால தான் ஒன்றிணையணும்னு சொல்றாரு. எடப்பாடி தலைமையில ஒன்றிணையணும்னு சொன்னா, சைதை துரைசாமிய அவங்க விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க. சைதை துரைசாமி எம்ஜிஆர் தொண்டன் என்கிறதுக்கு மாறுபட்ட கருத்தே தேவையில்ல. அவர் தான் அந்த சென்ட்ரல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரயில் நிலையம் அ வந்திருக்கு இல்லையா? அந்த பேர் வர்றதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். அவரோட முயற்சியில தான் அது வந்தது. அவர் எம்ஜிஆர் தொண்டர் தான். அத கூட கொஞ்சம் விமர்சனம் பண்ணி தான் அவங்க சொல்றாங்கன்னா, எடப்பாடி தான் ஒற்றை தலைமை, எடப்பாடி தான் எல்லாங்கிற ஒரு இத சைதை துரைசாமி சொல்லலங்கிறது தான் அவங்க கணக்கு. அதே வேளையில செங்கோட்டையன் பின்னாடி அதிமுகவுல பாஜக கூட்டணி வேணும். பலத்தின் அடிப்படையில பாஜக கூட்டணி வேணும். மேற்கையும் தெற்கையும் பாஜக அணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய அ எம்.எல்.ஏக்களும், கட்சி நிர்வாகிகளும், சிட்டில உள்ள கட்சி நிர்வாகிகளும் செங்கோட்டையன் பின்னாடி திரளதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத தடுக்கிறதுக்கு தான் நீங்க பிஜேபிய வச்சு தானே என்ன மிரட்டுறீங்க? நான் பிஜேபி கூடயே போயிட்டோம்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் பிஜேபி கூட போனாரு. போனவரு முழுமையா ஒண்ணும் போகல. அங்கேயும் ஆப்ஷன்ஸ ஓப்பனா வச்சுட்டு தான் இருக்கிறாரு. அரசியல் அப்படித்தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி அப்படிதான் இருப்பாப்ல. எடப்பாடியும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான். நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் இன்னைக்கு உள்ள அதிமுக அரசியல்ல அவரு பாஜக அலையன்ஸ ஓப்பன் பண்ணாலும், அவருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கும், வட தமிழகத்தில சில இடங்கள்ல வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரா வர்றதுக்கும், அவருக்கு பாமக தான் மெயின் சாய்ஸா வச்சிருக்கிறாரு.